மரணம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் யாருக்காக ரொம்ப நேசிக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க உங்களை ரொம்ப வருத்தப்படுத்துவாங்க. நீங்கள் யாரை ரொம்ப அன்பு செலுத்தீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக மாறுவாங்க. இதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால எல்லா இடத்துலையும் லிமிட்டாக வச்சுக்கோங்க, எல்லாரையும் லிமிட்டாக நேசிங்க, ரொம்ப யோசனையாக பண்ணுங்க, எதையுமே ரொம்ப லாங்காக விடாதீங்க, ஓவராக போகாதீங்க. போனீங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. இந்த ஞானமெல்லாம் உங்களுக்கு வரட்டும், இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு வரட்டும். தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. அந்த இடத்துல இருந்துட்டே நான் சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த நபர் நம்மளை யூஸ் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்கள விட்டு நீங்கள் வெளியே வாங்க. உங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை, உங்களுக்கு கொடுக்குற ஹோப் எல்லாமே உங்களை பார்த்து தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்ப உங்கள் சாட்சியை கெடுத்துக்காதீங்க. ரொம்ப ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷி மேலேயோ அட்டாச்சாக இருக்காதீங்க. உங்கள் டைமில் நிறைய டைமை யாரோ ஒரு நபருக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் பாதிப்பாக வந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஞானமாக, கொஞ்சம் அறிவாக என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம். மிஸ்டேக் வராதுன்னு சொல்லலை. சில டைமில் நம்முடைய டெம்டேஷன், நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம், நம்முடைய கண்ணு, நம்ம ஓவரா ஹோலியாக வந்து அப்படியே இருந்துட முடியும்னு சொல்லலை.